போர் பதற்றத்தால் ஏற்பட்டுள்ள கால தாமதம். ஜனாதிபதி வெளியிட்ட தகவல். ஈரானின் மிக பலம் பொருந்திய தலைவர் படுகொலை. மிக மோசமான பதிலடிக்கு தயாராகும் IRGC. ட்ரம்பின் உத்தரவால் நெருக்கடியை சந்திக்கும் ஜப்பானிய பிரதமர். எரிபொருள் வழங்கும் முறையில் நாளை முதல் மாற்றம். இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உயர் பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதுக்கு தீர்க்கமான பதிலடி கொடுக்கப்படும் என ஈரானிய இராணுவ தளபதி அமீர் ஹடாமி அச்சுறுத்தியுள்ளார். சரியான நேரத்திலும் இடத்திலும் குற்றமுளைக்கும் அமெரிக்காவுக்கும் இரத்தவரி கொண்ட சியோனிச ஆட்சிக்கும் தீர்க்கமான வருந்தத்தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று ஹடாமி ஒரு அறிக்கையில் கூறியுள்ளார். லாரிஜானி மற்றும் பிற தியாகிகளின் மரணங்களுக்கு பழிவாங்கப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இராணுவத்திலிருந்து தனித்து இயங்கும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை லாரிஜானியின் மரணத்துக்கு பழிவாங்கும் விதமாக மத்திய இஸ்ரேல் மீது ஏற்கனவே ஏவுகணைகள் ஏவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து நடைபெற்று வரும் போரின் காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நீண்டகால டெண்டர்கள் வழங்கப்பட்ட போதிலும் 90,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்ட 2 சரக்குகள் தாமதமாகியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார். இதற்கிடையில் ஒரு தனியார் துறை எரிபொருள் விநியோகஸ்தரின் மற்றொரு சரக்கு தாமதமாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் பத்திரிகையாளர்களுடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். இந்த தாமதங்கள் விநியோகத்தை பாதிக்கக்கூடும் என்றும் ஒரு சரக்கு தாமதமானால் கூட எரிபொருள் விநியோக வலையமைப்பை பாதித்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட விநியோக அளவுகளை எட்டுவதை தடுத்துவிடும் என்றும் அவர் விளக்கியுள்ளார். சர்வதேச அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் ஜப்பானிய பிரதமர் வாஷிங்டனில் ஒரு கடினமான நிலையை சந்தித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான போரில் ஜப்பான் தனது முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் குறிப்பாக பாரசீக வளைகுடா பகுதியில் தனது கடற்படை பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் ஜப்பானுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. ஜப்பானின் அரசியலமைப்பு சட்டங்கள் வெளிநாட்டு போர்களில் நேரடியாக பங்கேற்பதற்கு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த பிடிவாதமான கோரிக்கைகளை சமாளிப்பது ஜப்பானிய தலைமைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. ஈரானுடனான நீண்டகால நட்புறவு மற்றும் எரிசக்தி தேவைகளுக்காக அந்த பிராந்தியத்தை சார்ந்திருப்பது போன்ற காரணங்களால் ஜப்பான் இந்த போரில் நேரடியாக தலையிட முடியாது. இருப்பினும் அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை தக்க வைக்க வேண்டிய கட்டாயமும் ஜப்பானுக்கு உள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் ஜப்பானிய பொருட்கள் மீது கூடுதல் வரிகளை விதிப்பதாக மிரட்டி வருவதால் பொருளாதார நலன்களையும் நாட்டின் தற்காப்பு கொள்கையையும் சமநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் ஜப்பானிய பிரதமர் இருப்பதாக கூறப்படுகிறது. வாஷிங்டனில் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் ஜப்பான் அமெரிக்கா இடையிலான நீண்டகால உறவில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதல் வாகனப்பதிவு எண்களின் கடைசி இலக்கத்தின்படி ஒற்றை இரட்டை எண் அடிப்படையில் எரிபொருள் வழங்கப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். அதன்படி ஒற்றை மற்றும் இரட்டை எண்களின் அடிப்படையில் சுழற்சி முறையில் வாகனங்களுக்கான எரிபொருள் விற்பனை மேற்கொள்ளப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த முறையின் கீழ் 0 மற்றும் இரட்டை எண்களை கொண்ட வாகன பதிவு தகடுகள் இரட்டை எண்கள் கொண்ட திகதிகளில் எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது வாகன உரிம தகட்டின் கடைசி இலக்கம் 0, 2, 4, 6 மற்றும் 8 இருந்தால் இரட்டை எண்களில் வரும் திகதிகளில் வழங்கப்படும். அதே நேரம் வாகனம் உரிமத்தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண் கொண்ட வாகனங்கள் ஒற்றை எண்கள் கொண்ட திகதிகளில் எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதாவது 1, 3, 5, 7 மற்றும் 9 இருந்தால் ஒற்றை எண்களில் வரும் திகதிகளில் எரிபொருள் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது.